Hi guys, welcome to Step by Step Max channel. இந்த வீடியோவில் exercise 1.1ல 4th sum பார்க்க போகிறோம். If என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேளை A equal to set of all 5, 6, B equal to set of all 4, 5, 6 and C equal to set of 5, 6, 7. ஒரு வேளை ifனா ஒரு வேளைன்னு அர்த்தம். ஒரு வேளை A this, B this, C this இப்படி இருந்தால் show that நம்ம என்ன ஷோ பண்ணணும் அப்படின்னு இருக்காங்கன்னா A cross B equal to B cross B intersection C cross C இதை நம்ம ஷோ பண்ணணும். இது கரெக்டுன்னு நம்ம காட்டணும். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பாருங்கள். given that கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, A வேல்யூ கொடுத்துருக்காங்க, B வேல்யூ கொடுத்துருக்காங்க, C வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிப்போம். A cross A நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ A cross A, ஏக்கு பதில் நம்ம என்ன போடணும்னா 5, 6 நம்ம போட்டுக்கிறோம், கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். இந்த ஏக்கு பதில் அதே சேம் 5, 6 போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ மேப்பிங் பண்ணணும். 5க்கு 5 மேப் பண்ணுங்கள். 5, 5 ஆர்டர் பேர் வரும். 5க்கு 6 மேப் பண்ணால் 5, 6, 6க்கு 5 மேப் பண்ணால் 6, 5, 6க்கு 6 மேப் பண்ணால் 6, 6. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடில் ஃபஸ்ட்டு B cross B நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பிக்கு பதில் செட் ஆஃப் ஆல் 4, 5, 6 இதை எழுதியிருக்கேன். கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அகைன் பிக்கு பதில் அந்த வேல்யூஸ் எழுதியிருக்கேன். இப்போ மேப்பிங் பண்ணணும். 4க்கு 4 மேப் பண்ணால் 4, 4 ஆர்டர் பேர் வரும். 4க்கு 5 மேப் பண்ணால் 4, 5, 4க்கு 6 மேப் பண்ணால் 4, 6. இப்போ செகண்ட் எலமெண்ட் 5க்கு 4 மேப் பண்ணால் 5, 4, 5க்கு 5 மேப் பண்ணால் 5, 5, 5க்கு 6 மேப் பண்ணால் 5, 6. இப்போ தேர்ட் எலமெண்ட் 6க்கு 4 மேப் பண்ணால் 6, 4, 6க்கு 5 மேப் பண்ணால் 6, 5, 6க்கு 6 மேப் பண்ணால் 6, 6. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஏன்னு டினோட் பண்ணிக்கிறோம். இப்போ C cross C கண்டுபிடிக்கணும். சிக்கு பதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 5, 6, 7 அதை எழுதிக்கிறோம். கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். அகைன் சிக்கு அதே சேம் கோஆர்டினேட் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து மேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட் 5, 5க்கு 5 மேப் பண்ணால் 5, 5, 5க்கு 6 மேப் பண்ணால் 5, 6, 5க்கு 7 மேப் பண்ணால் 5, 7. இப்போ செகண்ட் எலமெண்ட் 6, 6க்கு 5 மேப் பண்ணால் 6, 6, 6க்கு 6 மேப் பண்ணால் 6, 6, 6க்கு 7 மேப் பண்ணால் 6, 7. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் 7க்கு 5 மேப் பண்ணால் 7, 5, 7க்கு 6 மேப் பண்ணால் 7, 6, 7க்கு 7 மேப் பண்ணால் 7, 7. இப்போ இந்த ஈக்குவேஷனை பின்னு வச்சுக்கிறோம். ஃப்ரம் ஏ அண்ட் பி, ஏவுடைய ஈக்குவேஷனில் B cross B கண்டுபிடிச்சிருக்கோம். பி ஈக்குவேஷனில் C cross C கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, B cross Bயும் C cross C இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் பேரில் எது காமனாக இருக்குதோ அதை தான் நம்ம இன்டர்செக்ஷனில் நம்ம எடுத்து எழுதுவோம். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் இன்டர்செக்ஷன் பற்றி சொல்லியிருப்பேன். நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், அதில் தெரியும். ஸோ இப்போ B cross B இன்டர்செக்ஷன் C cross C. B cross B உடைய வேல்யூ பாருங்கள், C cross C உடைய வேல்யூ பாருங்கள். இதில் இருக்கிறதுலையும் இதில் இருக்கிறதுலையும் எந்த பேர் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? 4, 4 இதில் இருக்குதா? இல்லை. 4, 5 இருக்கா பாருங்கள், இருக்காது. 4, 6 இதில் இருக்கா? 4, 6 ஆர்டர் பேர் இருக்காது. 5, 4ம் இருக்காது. 5, 5 இருக்கும். 5, 5 இதுலேயும் இருக்குது, 5, 5 இதுலேயும் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ இங்கே எழுதியிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5, 6 இருக்குது, இதுலேயும் 5, 6 இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் பேர் எழுதியிருக்கும். 6, 5 இருக்குது, இதில் 6, 5 இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் பேர் எழுதியிருக்கும். இதில் 6, 6 இருக்குது, இதில் 6, 6 இருக்குது. ஸோ அதை எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் ஏலையும் பிலையும் எந்த ஆர்டர் பேர் சேமாக இருக்குதோ அதை நம்ம இன்டர்செக்ஷனில் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து இந்த ஆர்டர் பேரும் இந்த ஆர்டர் பேரும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இதில் 5, 5 இருக்கா? 5, 5, 5, 6 இருக்கா? 5, 6, 6, 5 இருக்கா? 6, 5, 6, 6 இருக்கா? 6, 6. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற A cross A உடைய ஆர்டர் பேரும் ரைட் சைடில் இருக்க B cross B இன்டர்செக்ஷன் C cross C உடைய ஆர்டர் பேரும் சேமாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. நம்ம கிட்ட அதை தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவலான்னு நம்ம ஷோ பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஸோ நம்ம ஷோ பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் பி ப்ரூவ்டு.
நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1லேருந்து 5th சம் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.